கவுச்சியாக இருக்காங்களா? இல்ல என்னன்னா இப்ப நடக்கிற விஷயமே அது மாதிரிதான். சரிங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆடை ஒண்ணு இருக்குன்றீங்க. ஆடையை பார்த்துதான் வந்து பெண்களோட உடலை பார்த்துதான் வந்து யாருக்கும் வந்து அபியூஸ் பண்ண முடியும்ன்றீங்க. அப்ப குழந்தைங்க ஏன் பண்றாங்க? அங்க அவங்க அப்ப வந்து மனநோயாளி. சரிங்களா? அவங்க குற்றவாளி கிடையாது. அதுதான் இப்ப மனநோயாளிகள் இங்க இருக்காங்க, இங்க சைக்கோவா இருக்காங்க. இப்ப நம்ம இதுக்கெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிற எல்லாமே நம்ம இதெல்லாம் மீறி இருக்காங்க இல்லைங்களா? அந்த அபியூஸ்ல இருக்காங்க. அவங்க பாருங்க அந்த மாதிரியான விளைவுகளும் வரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். எல்லை மீறி ஆடை சொல்றீங்க. என்ன ஆடை போடலாம் சொல்லுங்க. நான் சொல்றது எல்லை மீறி ஆடை போடாதீங்க. நம்ம நார்மலா அழகா என்ன சார் போடலாம் சொல்லுங்க. எல்லாமே போடலாம் சார், எல்லாமே போடலாம். இப்ப ட்ரெஸ் வந்து ஜீன்ஸ் வந்து நீங்க போடுற எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம். ஆனா ஓவர் கிளாமர் இல்லாம போடுங்கன்றதுதான். அப்ப ட்ரெஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்றீங்க. ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க வந்து இது பண்ணவே இல்லை. அயனாவரம் மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. அந்த 4 பேர் அந்த எல்லாமே அயனாவரம் சொன்னா அப்படி இல்லை சார். இங்க மட்டும் 4 பேர் கிடையாது. நம்ம பாண்டிச்சேரி போனாவும் அங்கேயே 2 பேர் 3 பேர் 4 பேருன்றான். ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு 4-5 பேர் கேங் சேர்ந்துட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நான் இதுல வந்து ஒரு அப்படி பார்த்தா 5 பேர் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அயனாவரம் சம்பவம் மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் ஒரு இந்த போலீஸ்காரங்களாம் நல்லவங்க சொல்றீங்களா? இந்த தேடி கண்டுபிடிச்சு அவங்க வந்து தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களா? இன்னொரு போலீஸ் காவல்துறை நீங்க பேசுனீங்கல்ல, காவல்துறை தானே பண்றாங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சொன்னீங்கல்ல, அதுல எஃப்ஐஆர் காப்பி விட்டுறது யாரு? அதாவது நீங்க சொன்னது அந்த பொண்ணை சொன்னீங்க, உள்ள தப்பா 4 பேர் பேசுறது தப்பா நீங்க காவல்துறை சரியா செய்யுதா இல்லையா? நான் சொல்றதை நீங்க கரெக்டா கவனிக்கல. ஏன்னா நான் சொன்னது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி சொல்றாங்க, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி சொல்றாங்க. அது தெரிஞ்சாதான் நம்ம உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல படத்துல ஹீரோ யாரு? காவல்துறை தானே. இப்ப நடந்திருக்க அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்திருக்கீங்க நீங்க தான். இப்போ காவல்துறை தான் அந்த எஃப்ஐஆர் வெளியிட்டு இருக்காங்க. விடலாமா கூடாதா? தப்பு இல்லையா? காவல்துறை செஞ்சது சரியா தவறா? அது நமக்கு அங்க அந்த விஷயம் எஃப்ஐஆர் காப்பியே ஒரு பெண் வந்து கொடுத்துட்டாங்க. எஃப்ஐஆர் காப்பியை விடலாமா விடக்கூடாதா? அந்த பொண்ணு வந்து தைரியமா கொடுத்துருக்கு. காவல்துறை சரியா நடக்கிறாங்களா? இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்காங்களா? இல்ல இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆட்சின்றதுல எல்லா ஆட்சியிலுமே சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனா அது எது உண்மை எது பொய் அப்படின்றது நம்ம யாருக்கும் கிளியரா தெரியறதில்லை. வெறும் செய்திகளை மட்டுமே நம்ம நம்பிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அதை முழுமையா நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அதை பத்தின கருத்தே சொல்ல முடியும்.